சட்டவிரோதமாக குடியேறிய 300க்கும் மேற்பட்டோரை பனாமா நாட்டில் உள்ள ஹோட்டலில் அமெரிக்கா அடைத்து வைத்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் பல்வேறு வெளிநாட்டினரும் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர். கடந்த 2 வாரங்களில் 3 ராணுவ விமானங்கள் மூலம் 332 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நேரடியாக அமெரிக்காவிலிருந்து மக்களை நாடு கடத்துவதில் சிக்கல் இருப்பதால் பனாமா நாட்டு வழியாக சிலரை நாடு கடத்த அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக குடியேறிய 300க்கும் மேற்பட்டோரை பனாமா நாட்டில் உள்ள ஹோட்டலில் அமெரிக்கா அடைத்து வைத்துள்ளது. அங்குள்ள ஹோட்டல் ஒன்றில் அவர்கள் துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ஹோட்டலின் கண்ணாடி ஜன்னல் வழியாக தங்களை காப்பாற்றுங்கள், தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எழுதப்பட்ட புகைப்படங்களை நாடு கடத்தப்பட்டவர்கள் காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் நாடு கடத்தப்பட்டவர்களின் சுதந்திரத்தை பறிக்கவில்லை என்றும் அவர்களின் பாதுகாப்புக்காகத்தான் போலீஸ் பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் பனாமா அரசு விளக்கம் அளித்துள்ளது.